ஏ ரோசே, வேகமாடி. எவ்வளவு நேரம் உட்காந்துருக்குது? என் அம்மா கிட்ட டம்ளர் எடுத்து கொடுன்னு சொல்லிங்களே அது கண்டுபிடிச்சிருச்சு. நீ ஒரு ஆளு, உன்னைய வேலை விட்டா நீ 9 பேரை வேலை வைக்கிற. வாங்க வா, சரக்குல தண்ணிய ஊத்து. ஏயா, என்கிட்ட டம்ளர் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இது என்னையா? இது எங்க இருந்ததே? இந்த இதை நம்ம பெட்ரூம்ல ஒளிச்சில வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? பாக்க அப்படியே கிளப்ல குடிக்கிற மாதிரி இருக்க. இந்த திட்டம் சரியா இருக்கானே பாரு. ரொம்ப தண்ணியை ஊத்திட போறேன். ஏடி, கல்யாணம் ஆன இத்தனை நாளா ஊத்தி கொடுக்குற, உனக்கு திட்டம் தெரியாதா? அட ஊத்தடியே. அது பார்த்து மெல்ல மெல்ல. இல்ல இன்னும் கொஞ்சம் ஊத்தவ. போதும் போதும், இது போதும் இது போதும். ஆமா, தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா? அதான் நான் இருக்கேன், அப்புறம் என்ன? ஏடி, நீ இருக்க, அது இருக்கட்டும். வேற எதுவும்? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள வந்தா எங்க அம்மா முத்திர குத்திரும். என்னடி அம்மா அம்மா, நீ எப்ப பாரு அவியலுக்கு பயந்துகிட்டே கிடக்குற. எதுக்குப்பா அவியலுக்கு பயப்படணும்? போய் எடுத்துட்டு வா. எதுக்கு எப்ப கத்தி பேசுற? சுருட்ட வாய் மூடு. ஏன் கத்தி பேசுன? என்ன என்ன என்ன? வாயில கொண்டு ஊத்துனதும் ஏறி போயிடுச்சு உனக்கு. என்ன என்னங்கிற? என்ன ஊத்திட்ட வாயில? என்ன ஊத்திட்ட? என்னமோ உங்க அம்மா ஓவரா பேசுது. என் முன்னாடி வந்து நின்னு என் கண்ணை பார்த்து பேசுதுல. சுருட்ட, நான் குடிச்சுக்கிட்டு சவுண்ட் விடுறதுக்கு காரணமே எங்க ஆத்தா தான், மறந்துடாத. ஆமா, உங்க ஆத்தா 200 ரூபாவா கொடுத்துட்டா உங்க ஆத்தா பெரிய இவியல. என்ன பிள்ளைத காசு குடுக்குறவ காசு? உங்க கல்யாணத்துக்கு என்ன செஞ்சாங்க? என்னத்தை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணாங்க? சொல்லு சொல்லு. மோட்டர் பைக் எதுவும் எடுத்து கொடுத்தாவளா? இல்ல நகை நட்டு தான் எதுவும் போட்டாவளா? நான் உன்னை தள்ளிட்டு போனேன்னு தெரிஞ்சதும் அப்படியே தலைமழுவிட்டுல பேசாம இருந்தாங்க உங்க அம்மா. அப்புறம் என்ன? இருக்கிறதுலாம் யாருக்கு? நம்மளுக்கு தான். அப்புறம் என்ன அவங்க தனியா வேற கொடுக்கணும்? ஆமா, இப்படியே சொல்லி சொல்லிதான் என் வாயை மூடி வைக்கிறேன். ஆனா அவங்க 1 ரூபா கொடுத்தாலும் சொல்லி காட்டி என்னைய ஊருக்கு மத்தியில சிறப்பா சிரிக்க வைக்கிறாங்க. கொண்ட பையில என்ன என்ன திரும்ப பேசுற? சரி வீடு வீடு வீடு. ரோஸுக்காக எல்லாத்தையும் விட்டுடு. ரோசா, உனக்காக தான் நாங்க உங்க அம்மா வீட்டுல தங்கியிருக்கோம். இல்லனா நான் எப்பவோ போயிருப்பேன் சொல்லிட்டான். எங்க அம்மா வயசானவங்க, அக்கம் பக்கத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க, குணங்கட்டவங்கன்னு சொல்லி என்னைங்க கூட்டியாவது தங்க வச்சு தினந்தோறும் உங்க அம்மா என்னைய அசிங்கப்படுத்துதே. சுருட்ட, வேலைக்கு போலன்னா யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாவ. என்ன வேலை 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 வேலை? என்ன என்ன இந்த மாமா பார்க்காத வேலையாடியா? என்னடி அங்க சத்தம்? பாரு புருஷன் முன்னாடி 5 நிமிஷம் தனியா உட்காந்து பேசிக்க முடியுதா? உடனே வந்துருது. என்ன கத்திக்கிட்டு இருக்காப்ல? ஒண்ணும் இல்லம்மா. என்னவோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்லங்கற. அவதான் ஒண்ணும் இல்லங்கறல. அப்புறம் என்ன? வீடுனா சத்தம் கேட்கத்தான் செய்யும். இது என்ன சுடுகாடா இது? சிப்படி போய் பத்தியா. ஐயோ, உன்னை முதல்ல ஆப்படணும். இல்லனா சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்ப. என்னடியே, உன் புருஷன் ஆரம்பிச்சிட்டாரா? என்னவோ பண்ணுங்க. என்ன ஆரம்பிச்சிட்ட? ஐயோ, வாய் பத்து. தியாலது வம்பு இருக்காது. செத்தனே அமைதியா இரு. என்ன பண்ற? உட முடிவு. எல்லாத்துக்கும் வரணும் நீதான். பாவி பையில ஊத்தி கொடுத்த பாவத்துக்கு என்னைய அடிக்கிறியா? இந்த குடிச்சிட்டு நம்ம வீட்லயே கடப்போன்னு சொன்னதுக்கு கொஞ்சமாவது காதல் வாங்கினியா? எங்க ஆத்த வீட்டுக்கு போல எங்க ஆத்த பாவன்னு சொல்லி எங்க கூட்டியாந்து எனக்கு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற பாரு. ஒழிஞ்சு போ, எங்கேயாவது ஒழிஞ்சு போ. அட பாவி பையில, என்கிட்ட காது வாங்க குடிக்கிற வரைக்கும் என் காலை சுத்தின பூனை மாதிரி சுத்தி வேற வாங்கி வாயில ஊத்தின பிறகு காலாலேயே எட்டி உதைக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? வாய் திறந்து அடிச்சு வாய் ஒடுத்துற பாத்துக்க. உனக்கும் சரி உங்க ஆத்தலுக்கும் சரி, என் போதை தெளிகிற வரைக்கும் வாய் திறக்க கூடாது 2 பேரும். சரக்கு வாயில ஊத்தாத வரைக்கும் தான் நான் மனுஷன். என் வாய்க்குள்ள சரக்கு போயிடுச்சு, நான் மனுஷனே இல்ல, மிருகம். அட பாழா போனவனே, உனக்கு நல்லா இருக்க இதெல்லாம். நீ என்ன பண்ணணும் பரவாயில்ல, என் கூட இருக்க என்னைய நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி உன் விருப்பத்துக்கு விட்ட மாதிரி அதுக்கு என்னைய சொல்லணும். உன்னைய நல்லவன் நம்பி கல்யாணம் பண்ணி உன்னைய ஆத்த வீட்டோட கஷ்டப்படாம வச்சிருக்க மாதிரி, அதெல்லாம் ஏன் தப்புதே? வாய் மூடுங்கறல்ல. சாம வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். வாயை திறந்த தூக்கிப்பட்டு பொழந்து கட்டிடுவோம் பாத்துக்க. என்னடி வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு என்ன வருது உங்களுக்கு? என்ன முத்துமைனே, நீங்க வச்ச கோழிக்கறி பாப்பா என்ன ருசி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ருசியான கோழிக்கறி நான் சாப்பிட்டதே இல்லை. திருட்டு கோழிதான். 3 பேரும் சேர்ந்து என்னை அடி வாங்க வச்சுட்டு இப்ப பேச்சு வேற பேசுறியா? பேச்சு நாங்க என்ன அடி வாங்க வச்சோம்? இந்தா நீங்களா தானே கோழி திருடி மாட்டினீங்க. நாங்க என்ன செய்யறது? நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டல. இந்த சாப்பிட்ட பாத்திரம் துணிமணியெல்லாம் அப்படியே கிடக்கு. போய் துவைச்சு போடு. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. என்ன வேலை செய்யணுமா? கோழிக்கறி சாப்பிட்டதுக்கும் அடிக்கிற காத்துக்கும் இப்ப படுத்தா நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கலாம். இவன் என்ன வேலை செய்யணும்னு சொல்றான்? என்ன மசமசன்னு உட்காந்துருக்க? சொல்றது காதுல வேலையா? இந்த போற மைனே போற. இருங்க. எங்க அக்கா தாமரை போன் பண்ணியிருந்தா, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஆமா, உனக்கும் உன் சொக்காலுக்கும் வேற வேலையே இல்லை. சொக்கா போன பண்ணிட்டால. என்ன நடந்தது, ஏது நடந்தது, யார் எங்க போனான்னு கேட்க. இனியே இன்னைக்கு நீங்க கோழிக்கறி வச்சது அவகிட்ட சொல்லட்டுமா வேணாமா? அது மட்டும் ஏன் சொல்றேன்? நான் கோழி திருடி அந்த வசந்தி கிட்ட நல்லா மொத்து வாங்கினதையும் சொல்லு. அட, அதை சொல்லாம விடுவானா? அடி வாங்கினதை சொல்றதுக்கு தானே போன் போடுற உங்க அக்கா கறிக்கு. அடுத்தவங்க கஷ்டத்துல இப்படி எல்லாம் சந்தோஷத்தை பாக்குறிய, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஏன் அத்தே, என்ன பெரிய கஷ்டம்? உங்க கஷ்டத்துல நான் சந்தோஷத்தை கண்டுட்டேன். நீங்க திமிரெடுத்து கொழுப்படுத்து கோழி அடிச்சதுக்கு நீங்க உதவாங்கனீங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? இந்த கோழி தானே நல்ல வக்கனையை சாப்பிட்டீங்க. அப்படி என்ன பேசுறீங்க? போய் வேலையை பாருடி முதல்ல.
ஏக்கா என்ன செய்யற சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு இங்கயா? இந்த மைனி சொல்லட்டுமா சொல்லட்டுமா? ஐயோ யாண்டி இப்படி என் மானத்தை வாங்குற? ஒரு மிழுக்கு போய் தண்டார அடிச்சிட்டு வாயேன். மைனி கோழி குழம்பு வச்சாங்க, அதை சொல்லதான் வந்தேன். ஆமா ஆமா வெடக்கோழி. என்ன செய்யற? என்ன வேலை பாக்குறியா? என்ன வேலை பாக்குற? வீட்டு வேலை தான் பாப்பாவ, மத்த வேலை என்ன காட்டு வேலையா பாப்பாவ? எனக்கா ஒரு வேலையும் கிடையாது. ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி தான் செய்ய வேண்டியது இருக்கு. தானா வேலை செஞ்சு என்னைக்கு உண்டு? ஆமாக்கா, வீட்டில் நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். எல்லாமே மைனி தான். முத்துமைனி இருக்காவ இருக்கா? ஆமா ஆமா நம்ம வீட்டில் தானே இருக்காவ. இன்னும் போகலக்கா. அவைய அங்க அண்ணன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாவக்கா. இல்ல இப்போ உன்னை கேட்டல, இதுக்கு நீ பாக்கலாம் சொல்ற? மைனி சித்த இருக்கா? நீங்க பேசுறீல? வேணாம் நான் பேசல. காலையில எழுந்து இந்த வீடு வச்ச தூத்து, இந்த பிள்ளைகளுக்கு சோறாக்கி கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி ஆடுகட்டி மாடுகட்டி வீட்டுல துணியை துவைக்கிற வரை எல்லாம் மைனி தான். மைனி வேலை செய்யற அழகு இருக்கு அழகு, அதை பார்க்கவே நமக்கு 10 கண்ணு வேணும். ஆமா மைனி தான் கலக்குன்னு சிரிக்கிறவ. என்ன முத்த கீழே கொட்டின மாதிரி இருக்கா சிரிப்பு? அதுக்குத்தான் முத்துன்னு பேர் வச்சிருக்கவ அவியலுக்கு. ஐயோ ரொம்ப புகழாதடி. ஏக்கோ மைனி துணியை வெளுத்தாங்கன்னா வச்சுக்கியா, அப்படியே இந்த அரசன் விளம்பரம் வரும் பாரு, அரசன் ஏ வெளுத்து கட்டுன்னு ஒரு பாட்டு ஓடாது. அந்த பாட்டுல பால் நிலாவை வெளுத்து வச்சிருக்கானோ பாரு, அந்த மாதிரி இருக்கும் உன் குழந்தனோட துணிவெல்லாம். அப்புறம் மைனி பாத்திரம் வளர்க்குற கொள்ளையை கேட்கலையே. மைனி பாத்திரம் தொலைக்க ஆரம்பிச்சுட்டா பாத்திர கடையில இருக்கிற புது பாத்திரம் கூட தோத்து போயிடும். அந்த அளவுக்கு பல வெளுத்து வைப்பாங்க. என்ன மைனி நான் சரியாத்தானே சொல்றேன்? சரிதா குனிஞ்சு நிமிந்து வீடு தூத்துவாங்க பாரு மைனி. அச்சோ அப்படியே வீட்டு தரையில சோறு போட்டு சாப்பிடலாம்க்கா. அந்த மாதிரி ஒத்தி எடுப்பாவ. ஆமாக்கா மைனி இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஒத்தாசை தெரியுமா? அதனாலேயே மைனி எனக்கு அவிய வீட்டுக்கு அனுப்பவே மனம் வர மாட்டேங்குது. கல்யாணம் ஆனா இத்தனை நாளா நான் சமையல் கட்டு பக்கமே போனது இல்லையே. இக்கா இந்தா இப்ப கூட மைனி என்ன தெரியுமா சொன்னவ? இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல கறி எடுத்து ஆக்கியிருக்கேன், சாப்பிட்டு நல்ல படுத்து ரெஸ்ட் எடு, பாத்திரத்துல நான் கழுவி வச்சிடறேன், பிள்ளைய துணியெல்லாம் நான் துவைச்சு போட்டுறேன்னு சொன்னாவ. ஆமாக்கா மைனி தான் வீடு சிரிச்சுக்கிட்டு இருக்காவ. என்ன ஒரு அழகான சிரிப்பு இல்ல? இந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டா நம்மளுக்கு அப்படியே மனசே எதமா இருக்கும் பாத்துக்கியே. சொல்லு மைனி எனக்காட்டி ஒரு முறை சிரிச்சு காட்டுங்க. பாத்துக்கிட்டே தாமரை பாத்துக்க, நல்லா கேட்டுக்க. இதை நம்ம ரிங்டோனா வைக்கலாம்னு பாக்குறது தாமரை. மைனி தலையெல்லாம் கொஞ்சம் கிழக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லு என்ன வேணும்? டீயா காபியா பாலா புஷ்ட பிஸ்கட்டா கார்லிக்ஸா? இது வேணும் மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் நான் செய்யறேன். இப்ப வேணாம் மைனி, இந்த பாத்திரம்லாம் கழுவாம கிடக்குன்னு சொன்னியல்ல. யோ லைன்ல இருக்க பாரு அப்படி சொல்ல. அவ போன வச்சுட்டா மைனி. சரி நீ எந்த வேலையும் செய்வனா, நான் இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். உனக்கு டீ தானே வேணும்? உனக்கு டீ தானே சக்கரத்துக்குள்ள பட்ட பிடிக்கும்? அதே வந்தார மைனி. கோழிக்கறி நீங்க என்ன சாப்பிடலையே? இவ்வளவு நேரம் நீ புகழ்ந்து பேசுனதே 10 கோழிக்கறி சாப்பிட்டதுக்கு சமமா இருக்கு. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன்னு நினைக்கும் பொழுது இனி நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. போட்டி போ, இப்படியே ஐஸ் வச்சு உன்னை எல்லா வேலையும் வாங்குறனா இல்லையான்னு பாரு. உட்காந்துக்கிட்டு என்னையா வேலை செய்ய சொல்ற? ஆளை மூஞ்சியம் பாரு, ஆளை மூஞ்சியம். சிரிப்பு பாரு சிரிப்பு, கிரைண்டர்ல கல்ல போட்ட மாதிரி. அண்ணா நீயே ஒரு வழி சொல்லு. இந்த பிரச்சனைக்கு நீ தான் வழி சொல்லணும். சொல்லு. என்ன பிரச்சனைப்பா? என்ன பிரச்சனைக்கு வழி சொல்லணும்? ஏன்னா என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? என்ன புதுசா கேக்குற? என்னன்னு சொன்னாதானே தெரியும். நான் கஷ்டப்படுறது சிரமப்படுறது நான் அனுபவிக்கிற கொடுமை எல்லாம் உனக்கு தெரியாது. நீ என்னப்பா சிரமப்படுற? நல்லா தானே இருக்க. அப்ப உள்ளுக்குள்ள நாடு வருது உனக்கு தெரியல, அப்படித்தானே? என்ன அப்ப நான் வெளியில சிரிச்சுக்கிட்டு போறதில்ல வர்றதில்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாமியா வீட்டுல ஓசில தின்னுக்கிட்டு கிடக்குறேன்னு நீயே நினைச்சுக்கிட்டு இல்ல? எப்பா நான் எப்பப்பா அப்படி சொன்னேன்? இல்லையா நீ இப்ப சொன்னிய உனக்கு என்ன பிரச்சனைன்னு? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுன்னு மொட்டையே கேட்டே தவிர என்ன பிரச்சனைன்னு சொல்லல. அதுதான் உனக்கு என்னப்பான்னு கேட்டேன். அப்ப என் கவலை என்னன்னு உனக்கு தெரியல. கூட பிறந்த அண்ணன் தம்பியா பழகிட்டு இந்த பக்கத்து வீட்டுக்கார கவலை என்னன்னு கூட உனக்கு தெரியலையே. எப்பா என்னப்பா? என்னால நிம்மதியா வாழ முடியலன்னு என் மாமியான வேலைக்கு போலன்னு சொல்லி கட்டிய சாவடிக்குதுன்னு. என் மாமியாலைக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் நின்ன குத்த உட்காந்த குத்த, நான் நிமிதா குத்து குடிச்சா குத்துன்னு எல்லாத்தையும் குத்தம் கண்டுபிடிக்குதுன்னு. என்னப்பா சொல்ற? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாவல? என்ன பையா சொல்றேன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு சிரமம்னு என்னைய பார்த்து 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டும் இனிமே அவனை வீட்டோட மாப்பிள்ளையா போவாதீங்கடா. சரிப்பா நீ எதுவும் கவலைப்படாத. சரி நீ எதுவும் வேலை வித்துக்கு போகாம வீட்லயே இருக்கின்றதுக்காக கேப்பாவுல இருக்கு. அப்ப நீ என்ன வேலை வித்துக்கு போகலன்னு சொல்லி காட்டுறியா? பெரிய மனுஷனா இருக்கியா? எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவேன்னு உன்னை தேடி வந்த மாதிரி என்னையே சொல்லணும். எப்பா சுருட்டா, இப்ப நீ கொஞ்சம் குடிச்சிருக்கப்புல இருக்கு, பொற வந்து பேசு. என்ன இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. அப்ப
என்னைய குடிக்கார பையன் புத்தி கட்ட பையன் முட்டா பையன்னு சொல்லி காட்டுறியா? எது சொன்னாலும் அது எனக்கு விளங்காதுன்னு சொல்லி காட்டுறியா? என்னப்பா இது அசிங்கமா அழுதுகிட்டு நீ அசிங்கமானவனு சொல்றியா? என்ன இப்ப சொல்றேனே, இப்ப சொல்றேன். என் மாமியார் இனிமே ஒரு வார்த்தை என்னை பத்தி யாருக்கிட்டே ஏதாவது பேசட்டும், அப்புறம் இருக்கு அதுக்கு. பா அவங்க இல்லைன்னா உங்க குடும்பம் என்னத்துக்கு ஆவறது? இப்படிலாம் கோவப்படக்கூடாது. உனக்கு பொறுப்பு வரணுன்றதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் நீ சொல்லாத அதெல்லாம் நீ சொல்லாத. எவனே ஊருக்குள்ள சொல்றானுமே நான் மாமியை சம்பளத்தில் வாழ்றேன்னு. வா எந்த தைரியமான ஆம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வர சொல்லு. அவனை அடிச்சு கைகளை உடைக்காம விட மாட்டேன். எதுக்குப்பா தேவையில்லாத பொது இடத்துல உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு? வீட்டுக்கு எழுந்து போப்பா, எழுந்து போ. ஏய் சுருட்ட பங்காளியா, என்ன 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 அந்த பக்கம் மூச்சு திருப்பிட்டு போறியா? சுருட்ட பங்காளியா, வா 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 வா. என்ன பார்த்தே பல நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆள் ஊருக்குள்ள இருக்கே இல்லையா? இங்கதான் பங்காளி இருக்க, நான் எங்க பாப்பறேன்? இந்த வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாரையும் சரியா பார்த்து பேச முடியல. என்ன உன் மச்ச உன்னைய கொண்டு ஒதுங்கி உட்கார்றாரு. அதுதான் எட்டாத பகை ஒட்டாத பகையாச்சே. அப்புறம் அதை பத்தி பேசிக்கிட்டு அப்படி என்னத்தாயா உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை? ஆமா, அந்த பிரச்சனையை சொல்லணும்னா 9 வருஷம் ஆகும். அதை பத்தி எல்லாம் கேட்காத பங்காளியா. என் பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கோம், காது குத்து. காதுல விடுதா? காது குத்து குத்து. நல்லா குத்தி தான் பேசுற. அப்புறம் என்ன விழுந்திருக்கோம். நாளைக்கு பத்திரிக்கை படைக்க போறோம். பத்திரிக்கை வர விருப்பமா இல்லையா? என்ன பங்காளி விருப்பமா இல்லையான்னு கேக்குற? நேரா வீட்டுக்கு போய் பேச வேண்டியதுன்னு. ஆமா, அந்த மரியாதை இல்லாத வீட்டுக்கு வர போறாவ. இதை என் பொண்டாட்டி ஆசைப்பட்டான்றதுக்காக ஒரு வரமாரிக்காக கூப்பிட வந்தேன். வீட்டுக்கு போய் சொல்லலாம் விருப்பம் இல்லை எனக்கு. நாளைக்கு காளியாத்த கோயில்ல பத்திரிக்கை படைக்கிறோம். ஊருக்காகவாது வந்து ஒரு ஓரமா நிக்க சொல்லு. என்னப்பா நீங்க ஒண்ணுமண்ணா பழகிட்டு? என் பங்காளி நான் கேட்கறது உனக்கே ரோசை வருது. அம்மா மாதிரி மீசையை முறுக்கிக்கிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு உட்காந்துருக்கானே, யார் விட்டு புள்ள காது குத்துக்கு யாரும் வந்து அழைக்கிற தாய்மாமா நான் இருக்கட்டான்னு ஒரு வார்த்தை அவன் பேசுறானா பாரு. பாத்துக்க பங்காளி, அவன் வீரப்ப. நீ முறையா கூப்பிட்டா அவரு வரப்போறாரு. நீ இப்படி போற வர வழியெல்லாம் கூப்பிட்டா ஏன் பங்காளி? உனக்கு அதெல்லாம் தெரியாது பங்காளி. இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னு நான் உட்காந்துருக்கான மறைச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்டுப்பாரு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா எனக்கும் இவனுக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னே சொல்ல முடியாது. இந்த பிறந்ததுல இருந்து எங்க வாழ்க்கையோட பாதினால இந்த கட்டையில தான், எந்த இடத்துலதான் நாங்க கழிச்சிருக்கோம். குடும்பம் கொட்டி பொண்டாட்டி புள்ளன்னு எதை தேடியும் போக மாட்டான். டக்குன்னு பின்னாடியே வருவான். கடைசியில அவன் இப்படி என்னை விட்டு பிரிச்சு போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல பங்காளி. இந்த இடத்துல வச்சுதான் அவனுக்கு சொல்லணும்னு என் மனசுக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். வருவானா வரமாட்டானோ அது அவன் விருப்பம். நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன், இரு. இன்னைக்கே உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன். என்னப்பா என்ன அவன் பாட்டுக்கு வந்து பேசுறான், நீங்க பாட்டுக்கு இப்படி வடப்பன்னு அர்த்தம்? யார் வந்து யாருக்கிட்ட பேசுனா? நான் பாட்டுக்கு செவனின்னு உட்காந்துருக்கேன். என்ன வேணும்? இந்த பிள்ளைகளுக்கு காது குத்தான் பத்திரிக்கை படைக்க போறானோ. யாராவது எங்கேயாவது போகட்டுமேப்பா. என்ன பங்காளி, யாராவது எங்கேயாவது போகட்டுமேன்னு விட்டா அப்ப தங்கச்சின்ற உறவுக்காக எப்பவும் வரமாட்டாங்களா? கேக்குறாப்புல, பதில சொல்லுங்க. என்கிட்ட யாரும் யாரை பத்தியும் பேச தேவையில்லை. நான் அடுத்தவங்களை பத்தியே பேசுறாங்க. உங்க கூட பிறந்தவ பத்தி தானே பேசுறவ. யார் வந்து உங்கள்கிட்ட பேசுறது? உங்க மச்சான் தானே. எவனுக்கும் மச்சான் கிடையாது. சும்மா போச்சுருட்ட வேலையை பார்த்துக்கிட்டு குடிச்சிட்டு லாத்து அடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். என்ன குடிச்சிட்டு லாத்திக்கிட்டு நிக்கிறாங்க? ஒரு பஞ்சாயத்துனா அதை முழுசா நின்று பண்ணி வச்சுட்டு போகணும். ஊருக்கே பஞ்சாயத்து சொல்றவரு நீங்க. உங்க வீட்டுல ஒரு பஞ்சாயத்துனா அதை நான் தானே சரி பண்ணி வைக்கணும். யாரும் எதையும் சரி பண்ணி வைக்க வேணாம். அது எல்லாம் சரியாகி ரொம்ப வருஷம் ஆகுது. நிம்மதியா இருக்கிற என்ன மறுபடியும் வந்து சுரண்ட வேணாம். எல்லாரும் பண்ண துரோகமும் என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கு. காலை வேணா மாறிடலாம். நம்பினவங்க பண்ண துரோகம் என்னைக்குமே மறையாது. என்ன காலம் மாறலாம் காயம் ஆறலாம்னு கதை பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. குடும்பம்னா சண்டை நடக்கத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும். அதையெல்லாம் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நாளைக்கு செத்த பிறகு அடுத்த ஜென்மத்துல நீ யாருன்னு எனக்கு தெரியுமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒன்னா இருக்கும்போது சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்றதை விட்டுவிட்டு குடிகார பையெல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஆயிட்டான். இதான் என் மரியாதை. என்ன நான் எப்படி பேசுறேன், நீங்க எப்படி பேசுறீங்க? சுருட்டா குடிச்சிட்டு சும்மா கத்திட்டு நிக்காத, வீட்டுக்கு போ. சுருட்டா நம்ம பேசுறதுலாம் இப்ப அவைய காதுக்கெல்லாம் உள்ளாது. அவங்க தங்கச்சி ஆசைப்பட்டாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஊர்ல பாக்குற எல்லாரும் உன் மச்சாங்கிட்ட சொன்னியான்னு தான் முதல் வார்த்தை கேட்கறவ. தாரு சுருட்ட, அப்படி யாரும் கேட்டாங்கன்னா அப்பவும் இப்பவும் எப்பவும் ஒரே பதில் தான். எனக்கு தங்கச்சின்னா அது முத்துமணி மட்டும்தான். யாரும் எனக்கு தங்கச்சி கிடையாது. என் தங்கச்சி எல்லாம் தலைமொழி பல வருஷம் ஆச்சு. யாரோ எப்படியோ போனா அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதா. நான் சொன்னது புரிஞ்சுதா? யோ பெரிய மனுஷா, பஞ்சாயத்துக்காரர, என்னையா உன் ஆளு வெள்ளையும் சொல்லாம வேட்டியை சட்டியை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு தவிர விவரம் பத்தாதவரா இருக்காரு. அவன் அப்படித்தான். அங்க வீட்டுல 2 பேர் இருந்துகிட்டு பொம்மை மாரி இவனை திரும்பி வைக்கிறாளுவ. அதான் இவன் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நிக்கிறான். கூட பிறந்த தங்கச்சியை தலைமொழி விட்டானா. சித்தி வயித்துல பிறந்தவ இவனுக்கு தங்கச்சின்னு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். என்னத்த சொல்றது? இதெல்லாம் சொன்னா என் பொண்டாட்டி எங்க இருந்து ஏத்துக்கொள்ள தெரியல. இப்ப அவளை சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய வேலை. சரி விடியா கவலைப்படாத. 2 பேரும் சீக்கிரமா சேர்த்து வச்சிடறேன். இரு உங்களால வேற அடிச்ச போதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி நான் வீட்டுக்கு போய் படுத்து உறங்குறேன். நான் வரட்டுமா? நாளைக்கு வசந்தியை கூப்பிட்டுக்கிட்டு வந்துரு. என்ன ஐயா வசந்தி என்னதுதான் ஞாபகம் வருது. யோ நான் வேற போதையில என் பொண்டாட்டியை போட்டு பொழந்துட்டேயா. ஐயோ என் செல்ல குட்டி என்ன ஆனான்னு தெரியல. சரி நான் வரேன். ரோசே ஐயோ பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவெல்லாம் என்னதான் ஆம்பளையோ தெரியல சாமி. ஐயோ என்ன காரியம் பண்ண ரோசு? என் குட்டி ரோசு, என் செல்ல ரோசு. ஐயோ இந்த கையில தானே இந்த பாவி உன்னை அடிச்ச.
இந்த கைய ரெண்டையும் ஐயோ ஐயோ இந்த கையை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிட்டேனே, செல்லத்தை அடிச்சிட்டேனே, என் தங்கத்தை அடிச்சிட்டேனே, என் தங்கமே, என் வயலமே. ஏ ஏ ஏ ஏ ஆமா அப்படி பார்க்காத ஐயோ என் செல்லம் கண்ணுல இருந்து தண்ணி வருதே. ஐயோ என் தங்கத்தை கண் கலங்க விட்டுட்டேனே. என் ரோசா பூவு கலங்கி நிக்குதே ரோசு. மரியாதையா கையை எடுயா, கையை எடு. செல்ல குட்டியில தங்க குட்டியில வயிறு குட்டியில மாமா ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி பண்ணிட்டேன்டி. வேணாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். மன்னிச்சிரடி. ஒன்னும் பண்ண தேவையில்ல, உன் வேலையை பாரு. இனி என்கிட்ட பேசவே கூடாது. ஏ பட்டு உன்கிட்ட நான் பேசாம இருக்கிறதா? என் ரோசா பூ வாடி போயிடுச்சே. ஐயோ வாடாத ரோசா இன்னைக்கு வாடி போயிடுச்சே. ஐயோ ரோசே, இப்படி உன் வாடின மூஞ்ச பார்த்தா எனக்கு நெஞ்சு வழியா வந்துரு போல இருக்குடி. சிரிச்சுக்கடி. இல்ல உன்னை அடிச்ச இந்த கை ரெண்டுத்தையும் இரு இந்த வாரம் கை ரெண்டுத்தையும் மிளகாத்துல தடவிக்கிட்ட வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி காட்டி அது எரியுறது நீ பார்த்து சந்தோஷப்படணும். அப்படி செய்யட்டுமா? இல்ல கத்தி எடுத்து ரெண்டு கையும் துண்டா வெட்டிக்கிட்டோமா? ஐயோ ஒரு கையை வெட்டிக்கிட்டா இன்னொரு கையால இந்த கையை வெட்ட முடியாதே. கத்தி எடுத்துட்டு வந்து தார உன் கையாலே இந்த ரெண்டு கையை வெட்டி போட்டுடி. கை இல்லாம ஊனமா கூட இருப்பேனே தவிர உன்னை அடிச்ச இந்த கையோட இனி நான் வாழ மாட்டேன்டி.